அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. இலங்கையில் இன்றும் 15 குறுகிய தூர ரயில் சேவைகள் ரத்து. மன்னார் மற்றும் வவுனியா உட்பட பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், ராணுவ சிப்பாய் உட்பட 3 கைது. நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து முற்றாக பாதிப்பு. கொழும்பில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. மகளுந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்து, 2 உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். நிலவும் மோசமான வானிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் நாளை நடைபெறவிருந்த தேர்வு பாடங்கள் சனிக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் 15 குறுகிய தூர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ரயில் சாரதிகள் பற்றாக்குறை காரணமாக சுமார் 12 ரயில் சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்தன. ரத்து செய்யப்பட்ட சேவைகளில் 6 குறுகிய தூர ரயில்கள் கொழும்பு கோட்டையை வந்தடையும். மற்ற 6 ரயில்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும். லோகோமோட்டிவ் என்ஜின் சாரதிகள் பதவி உயர்வு தேர்வுக்கு தயாராகி வந்ததன் விளைவாக ரத்து செய்யப்பட்டது. ரயில் சாரதிகளை தரம் 2 முதல் 1 வரை முன்னேற்றும் நோக்கில் நடத்தப்படும் இந்த பரீட்சை இன்று நடைபெறவுள்ளது. இதில் ஏறக்குறைய 80 இயந்திர சாரதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தீவில் நிலவும் மழைநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது மேலும் கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாயொருவர் உள்ளடங்கலாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் குறித்த சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு
விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தற்போது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்க்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தினை வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீர்க்கட்டணம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர்க்கட்டணங்களும் திருத்தப்பட வேண்டும் என சில தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி எதிர்காலத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா உடப்புசிலாவ பிரதான வீதியில் உள்ள சந்திரகாந்தி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதன்படி மண்மேட்டை அகற்றுவதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கல்கிசை ஸ்ரீபால மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட படோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய சவிந்து அரிந்து என்பவரே உயிரிழந்துள்ளார். கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றொரு நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மற்ற சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டி பன்வில பத்திகம வீதியில் மகிழுந்து ஒன்று வீதியை விட்டு விலகி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த இந்த விபத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.